ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி ஏர்னிங்ஸ். இன்றைக்கி எஸ்பிஓவோட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட அப்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இப்போது என்ன டாபிக் போய்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 2 or 3 டேஸில் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ்க்கான விஷயங்கள் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எங்கே இன்னும் அது காணோன்னு நிறைய மெம்பர்ஸ் கேட்குறீங்களா? எதனால் டிலே பண்ணுறாங்கன்னா, அதனால ஏதாவது இஷ்யூஸ் வரும் அப்படின்னு நினச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. டிலே பண்ணுறாங்க, ரீஓப்பன் ஆக தானே போகுது. ஸோ ஒரு 2-3 டேஸ் பிஃபோராக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கலான்ட்டு எஸ்பிஓ கம்பெனி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் முன்கூட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால நிறைய இஷ்யூஸ் வரும், அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஸோ மூளைக்கு 30 கம்பெனி ஓப்பன் பண்ணுறவங்கள பற்றிலாம் தெரியும் நம்ம கம்பெனிக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மெம்பர்ஸ், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். கம்பெனியோட சுச்சுவேஷனை மெம்பர்ஸான நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்னோட ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒர்க் இல்லை, ரொம்ப பெரிய ஒர்க் ஒன்றும் இல்லை. ஸோ ஈஸியாக மெம்பர்ஸ் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஈஸியான ஒரு ஆக்சஸ் தான். ஸோ வெயிட் பண்ணலாம். முன்கூட்டி எஸ்பிஓ கம்பெனி கொடுத்துட்டாங்கன்னா மெம்பர்ஸ் நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் ஏதாவது அதில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதில் தேவையில்லாத இஷ்யூஸ் ஏதாவது வரலாம். அதுக்காக கம்பெனி கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. வித்தின் 2-3 டேஸ் ஓப்பனிங்க்கு பிஃபோராகவே நமக்கு கொடுத்துருவாங்க. அது என்னங்கிற ஒர்க்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, நமக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ்க்கான விஷயங்கள் தராங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் சம்மந்தப்பட்டதுக்காக மட்டுமா தான் இருக்கும். யாரும் அவங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வைக்கிற மாதிரியான விஷயங்கள் எப்போவுமே பண்ண வேணாங்கிறத ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதனால் பின்னாடி நம்ம எஸ்பிஓ கம்பெனிக்கு தான் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் இப்போ அவங்க டிலே பண்ணியே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம வந்திருக்கிறது ஒர்க் பண்ணுறதுக்காக. பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு வேறு ஃபோல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் யாருமே அதில் வைக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் அது எப்படி இருக்குன்னா, அதில் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம அதை லாகின் பண்ணி உள்ளே போய்க்குவோம். ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கிறத அதில் காமிக்கும். நம்ம அதில் நிறைய நமக்கு தேவைப்பட்ட ஃபோல்டர்ஸ் எப்படி வேணுமோ அது நம்ம இஷ்டம் போல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்லோட் பண்ண ஃபைல்ஸை நிறையா பேத்துக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபைலுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஃபைல்ஸ் நமக்கு தேவையில்லைன்னா டெலிட் பண்ணலாம். ஃபைல்ஸுக்கு நம்ம ஒரு செக்யூரிட்டி கோடாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் அதில் இருக்கும். பெரிய விஷயம், தெரியாத விஷயம், கஷ்டமான விஷயங்கிறது நம்ம எஸ்பிஓ கம்பெனி வரலாற்றில் என்றைக்குமே இருக்காது. ஈஸியாக தான் இருக்கும். இதில் அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் அது நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கம்பெனி நமக்கு தருவாங்க. ஓகே, நம்ம கம்பெனியோட ஒர்க்குக்காக மட்டும்தான் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளாரே போகிறோம். ஓகே, ஸோ ஒர்க் எப்படிப்பட்டது, ஒர்க் எப்படி இருக்குங்கிற அந்த ஒர்க் பேஸ் பண்ண விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம தேவையில்லாத பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணி கடைசியில் பெரிய ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் கவனமாக இருக்கணும். இப்போவே எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டா அலர்ட் பர்சன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் பிஃபோராக நமக்கு அப்டேஷன்ஸ் தருவாங்க. ஓகே, சங்கர் சார் ஆடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே கரெக்டாக செய்வாங்க நம்ம எஸ்பிஓ கம்பெனி. அது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ மெம்பர்ஸ் யாருமே எதுக்குமே எப்போவுமே பேனிக் ஆகாதீங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, பிளான் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவீங்க? பிளானாவது அனௌன்ஸ் பண்ணலாமே, டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். எங்களுக்கு எப்படி வேணுங்கிற ஒர்க் எப்படி வேணுங்கிற விஷயங்களை நாங்களும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே பண்ணலாம். எல்லாமே ஒரு 3 டேஸ் பிஃபோராக தான், March 5, 6, 8 அந்த டைம் பீரியடில் தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேஷன்ஸே நமக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ மெம்பர்ஸ் அவசரப்படாதீங்க. எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் எஸ்பிஓ கம்பெனி செய்கிறாங்க. ஸோ அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட புது டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 or 2 டாஸ்க் மட்டும் கிடையாது, ஒரு 5-6 டாஸ்க் வரைக்கும் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் கம்பெனி ஒர்க் எப்படி இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் இனிமேலும் இருக்கும். யாரும் ஒர்க் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஈஸியான ஒர்க்காக தான் எப்போவுமே தருவாங்க நமக்கு கம்பெனி. நமக்கு ஒர்க்கும் கொடுக்கணும், சேம் டைம் அது ஈஸியானதாகவும் இருக்கும். அப்போ தான் நம்மளாம் பிடிச்சி ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம அந்த ஒர்க்கை செய்யவே மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து விஷயம் என்னென்னா, எஸ்பிஓ கம்பெனி இப்போது ரீலான்ச் March 8 ரீலான்ச் ஆனதுலேருந்து நியூ மெம்பர்ஸ் ஜாயினிங் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்னா மேக்ஸிமம் 10 months தாங்கிறது கம்பெனி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, மினிமம் அது 3-4-5 மந்த்தாக கூட இருக்கலாம். அது அவங்களுக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 10 மந்த்துக்கு மேலே ஜாயினிங்கை ஸ்டாப் பண்ணிட போகிறாங்க கம்பெனி. சரிங்களா? நியூ ஜாயினிங் அதுக்கப்புறம் கிடையாது. ஆள் சேர்த்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கம்பெனிக்கு தேவையான, கம்பெனியை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கம்பெனிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய கரெக்டான மெம்பர்ஸ் மட்டும்தான் கம்பெனி தேர்ந்தெடுப்பாங்க. ஆள் சேர்க்கறது நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எஸ்பிஓ கம்பெனிக்கு அது தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ நியூ ஜாயினர்ஸ் எஸ்பிஓ கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க, கம்பெனி ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனி. நீங்கள் தாராளமாக பயமே இல்லாமல் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இப்போவே நீங்கள் சீக்கிரமாக 10 months தான் டைம் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, அந்த 10 monthsக்கு அப்புறம்
எஸ்பிஓவில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பேமெண்ட் நம்ம எப்போதும் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த 10 monthsக்கு அப்புறம் பேமெண்ட் நமக்கு எப்படி வரும்னா, ஒரு டேட், அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட்டில் எஸ்பிஓவில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் பேமெண்ட் பக்காவாக அந்த டேட்லேயே கிரெடிட் ஆகுங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஃபுல் டைம் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரே டேட்டில் சேலரி, அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் சேலரி கொடுத்து முடிக்கிறாங்களோ அதே மாதிரி இனிமேல் நம்ம எஸ்பிஓ கம்பெனிலையும் இருக்க போகுது. சரிங்களா? இந்த ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறது, பேமெண்ட் எப்போ கிரெடிட் ஆகும், சரி இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்து எனக்கு வரல இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம ப்ரைவேட் லிமிடெட் எஸ்பிஓவில் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஒரு டேட், அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு நம்ம எல்லாருடைய பணமும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு குட் நியூஸை நம்ம எஸ்பிஓ கம்பெனி மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஹாப்பியான நியூஸ் இது எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்காக இருக்கும். ஒரு மெம்பர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய ட்ரீம் கோல் அச்சீவ் பண்ண மாதிரி தான். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஃபிக்ஸ்டான டேட், அதில் மந்த்து நம்மளுடைய சம்பாரிச்ச பணம், வேலெட்டில் இருக்கிற மணி நம்ம கைக்கு வந்து சேரும். ஏன்னா இது ஒர்க் சம்மந்தப்பட்டதாக தான், டாஸ்க் சம்மந்தப்பட்டதாக தான் இனிமேல் இருக்குன்னு சொல்லும்பொழுது மந்த்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ வேலெட்டில் இருக்க அந்த மணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். எவ்வளோ ஹாப்பியான நியூஸ் இல்லைங்களா? ஸோ எஸ்பிஓ மெம்பர்ஸ் சந்தோஷமாக இருக்கலாம், எந்த கவலையும் இல்லை. இனி எவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தோம், யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இனிமேல் கம்பெனி ஓப்பனே ஆகாது, கம்பெனி அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் எப்படி அவங்க நடத்துகிறாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் போய் தப்பாக எஸ்பிஓ கம்பெனி பற்றி பேசினவங்க, இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு சரியான பதிலாக இருக்கும். இன்னும் நடக்கும்போது நம்ம இன்னும் ஹாப்பியாக இருப்போம். ஓகே, வெயிட் பண்ணலாம். நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு கம்பெனி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னும் ஓப்பனிங்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு. எஸ்பிஓ மெம்பர்ஸ் நாம் மட்டும்தான் சந்தோஷப்படுவோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் யாருமே காதுலையும் வாங்கிக்காதீங்க, என்னோட அட்வைஸ் அது. ஓகே, ஸோ இன்றைக்கான அப்டேஷன்ஸ் அவ்வளோதான். அடுத்த ஒரு புது வீடியோவில் இன்னும் நிறையா அப்டேஷன்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.